அடியே சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. இந்த வாரேங்க. அடியே ஒரு டீய போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரம் அடி. ஏங்க வந்துட்டேன் கோவப்படாதீங்க. குடிங்க. ஏடி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டீல இஞ்சிய போடாதேன்னு. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்துதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு? எங்க தெரியாம டீல இஞ்சிய போட்டுட்டேங்க. இனிமே இப்படி போடவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க. இந்த பாடையை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்க கோவப்படாதீங்க. வேணும்னா அந்த டீயை கொடுங்க. அத கீழே ஊத்திட்டு உங்களுக்கு புதுசா டீயை போட்டு கொண்டு வரேன். சீக்கிரமா போய் வேற டீயை போட்டு கொண்டு வாடி. எனக்கு வேற தலை வலிக்குது. கோவப்படாதீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். ரொம்பதான் துளிர் விட்டு திரிகிறா. கொஞ்சம் பாசமா பேசினா தலைமையில ஏறிக்கிட்டு டண்டனக்கன்னு அடிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி 4 போட்டு கண்ணத்துல போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பத்தே நம்மள மதிப்பா. ஒரு வாரத்துக்கு பிறகு எங்க டிராவல்லாம் பண்ணி தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குங்க. வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். ஆமாண்டி, எனக்கும் ரொம்ப டயர்டா தான் இருக்கு. சரி வா. ஆஹா, நல்ல இஞ்சி போட்டிருப்பாங்க போல இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஐயோ மனுஷா, வீட்டுல கொஞ்சோன்னு இஞ்சி போட்டு டீ கொடுத்ததுக்கு என்னமா சப்புன்னு கண்ணத்துல அரைஞ்ச. இப்ப மட்டும் உனக்கு இனிக்குதோ? ஐயோ, இவ வேற முன்னாடியே உட்காந்துருக்காளா? 9 வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டேனே. வீட்டுல போய் புரட்டி எடுப்பாளே. ரொம்ப நாள் ஆகிருச்சு. வாயிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குடி. சரி போவாங்கக்கா. எங்க வீட்லயும் மீன் குழம்புலாம் வச்சு ரொம்ப நாள் ஆகிருச்சு. அடியே சின்ன பொண்ணு, நீனும் மார்க்கெட்டுக்கு வாரியாடி? எக்கா நான் வேணா துணைக்கு வேணா வாரேன்க்கா. ஆனா நான் மீன் காய்கறி எதுவும் வாங்கலக்கா. ஏன்டி மீன் வாங்காம எதுக்கு சும்மா வரவே? அக்கா வீட்டுல இருந்தா போர் அடிக்கும்ல. உங்களோட வந்தா நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரலாம். இடையில ஜூஸும் வாங்கி குடிப்பீங்க. நல்லா குடிச்சுக்கிட்டே வரலாம். ஏடி உன் மாமியார் கிழிக்க போகுதுடி. ஒழுங்கா மரியாதையா காசை வாங்கிட்டு வந்து மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வை. அட போக்கா, நானாவது மீனை வாங்குறதாவது. எங்க வீட்டுக்காரரே கடன்ல இருக்காரு. 4 லட்சம் கடனை வேற வாங்கி வச்சிருக்காருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த கடனை எல்லாம் அடைக்கணுக்கா. அப்புறம் கறி மீன் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். அது வரைக்கும் சுடுகஞ்சியும் பச்சை மிளகானே எங்க வீட்டுல. என்னடி சொல்றவே? நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கீங்க? ஆமாக்கா. ஏடி சின்ன பொண்ணு, உங்க வீட்ல 3 பேரதே. நீனு உன் மாமியாரும் உன் வீட்டுக்காரரு. எதுக்கு இம்புட்டு கடன் வாங்குனீங்க? எல்லாம் என் நாத்தனார் கறிக்காக தாங்க வாங்கணும். அவங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ பிசினஸ்ல கொஞ்சம் லாஸா. வீட்டுல வந்து மூசுன்னு அழுதா. அதுக்கு எங்க வீட்டுக்காரரு கடன் வாங்கி கொடுத்தாரு. அந்த கடனை நாங்க அடைக்க வேண்டியதா போச்சுக்கா. என்னடி சொல்றவே? உன் நாத்தனாருக்கு தானே நீ கடன் வாங்கி கொடுத்திருக்க. அப்ப கடனை நாத்தனார் கை தானே அடைக்கணும். அதானே. இப்ப பிசினஸ் எப்படி போகுது உங்களுக்கு? அதெல்லாம் இப்ப நல்லா தாங்க போகுது. அப்புறம் என்னடி நீங்க எதுக்கு கடன் அடைக்கணும்? உன் நாத்தனார் கறிக்கு சொல்லி கடன் அடைக்க சொல்ல வேண்டியதானே? நானும் அப்படித்தாக்கா எங்க வீட்டுக்காரர் சொன்னேன். எங்க கேக்குறாரு? நம்ம பேச்சையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாருக்கா. என் வீட்டுக்காருக்கு அவங்க தங்கச்சி புருஷனை மட்டும் நல்லா இருந்தா போதும். இந்த காசை போட்டு எதுக்கு கேட்பானே? நானே கட்டிக்கிறேன்னு மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருக்கா. இது என்னடி கொடுமை? அதே சீரும் சிறப்புமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் என்ன கஷ்டம்னா கடனே வாங்கி கொடுக்க முடியும், கடனை கூட அடைக்க முடியாதா? ஏன் உன் நாத்தனாருக்கு புத்தி எங்க போச்சு? எக்கா அவ ஓசியில பின்னாயில கொடுத்தாலே கடக்குன்னு குடிப்பா. காசு கிடைச்ச சும்மா இருப்பாளா? முழு பூசணிக்கா மாதிரி அமுக்கி புட்டாக்கா. உன் வீட்டுக்காரர் சரியில்லடி. உன் வீட்டுக்காரர் சரியில்லை அம்பிட்டேன்னு சொல்ல முடியும். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தங்கச்சி புருஷன்னு தொங்கிக்கிட்டு கிடந்தாரு. சரி, இப்பதான் உன்னை கல்யாணம் முடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு இல்ல. குடும்பம்னு ஆயி போச்சுல. இப்பயும் வந்து எனக்கும் பங்கு கொடு, எங்க தாத்தாவுக்கும் பங்கு கொடு, ஏதா இருந்தாலும் நடுமனையிலையும் பங்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமாண்டி, அப்ப உன் குடும்பத்தை நீ எப்படிதான் பாக்குறது? எங்கக்கா நெட்டை எனக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அவர் இஷ்டத்துக்கு தனக்க நடக்கிறாரு. போய் தொலைன்னு விட்டுட்டேங்கா. சரி விடு, குழந்தை குட்டின்னு ஆயிட்டா மாறிடுவாரு. ஆமா, எனக்கே இங்க ஒண்ணும் வாங்கி தர மாட்டாரு. இதுல குழந்தை குட்டியையும் பெத்துக்கிட்டு நான் தான் கல்லோல படணும். அதுக்கு கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டிருக்கேன் குழந்தை பெக்கிறதுக்கு. அதுக்காக குழந்தைய 3 வருஷம் சென்றா பெத்துக்கிற முடியும்? சீக்கிரமா பெத்தட்டா உன் வீட்டுக்காருக்கு பொறுப்பு வரும். அந்த மனுஷனுக்கு பருப்பு வாங்கிட்டு வரணும் கூட புத்தி இருக்காதுக்கா. அவருக்கு பொறுப்பு இருக்கணுமா? பொறுப்பு. சின்ன பொண்ணு வசந்தி அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தேடிட்டு வரேன். எதுக்கு கீதா என்னைய போய் எங்க வீட்டுல தேடிக்கிட்டு இருந்தவ? எதுவும் 100 நாள் வேலை இருக்கா?
அதான் நான் அதிசயமா போய் எங்க வீட்ல எல்லாம் தேடி இருக்கேன்னு சொல்றேன். மித்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சி கொண்டாட்டிக்கிட்டு போவ. எப்பயுமே சின்ன பொண்ணுக்கு காமெடி தான். ஆமா, உண்மையை சொன்னா உனக்கு காமெடியாத்தையும் இருக்கும். இன்னைக்கு எதுவும் முக்கியமான விஷயமா? அதெல்லாம் முக்கியமான விஷயம்லாம் இல்லக்கா. ஒண்ணு கேட்கணும், அதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். உங்ககிட்டயே ஒண்ணு கேட்கணும். என்னம்மா சொல்லு. அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா, நான் வேலைக்கு போறப்ப ஒரு வயசானவரை பார்த்தேன்க்கா. ரொம்ப பாவமா இருக்காரு. அதுக்கு எங்க வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிற சொல்றியா? சும்மா இருட்டி, என்னமோ சொல்ல வர முழுசா சொல்ல விடுறானா? குறுக்கதான் பேசுவா. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. நல்ல நிலையில தான் இருந்தாரு போல இருக்கு. மகளும் மையனும் கல்யாணம் முடிச்சு போகவும் கொடுமை தாங்காம இப்படி வந்து தெருவுல உட்கார்ந்து கிடக்காரு போல இருக்கு. போட்டுக்கிறதுக்கு கூட துணி இல்லக்கா. ஓ அப்படியாம்மா? அதான் அந்த தாத்தாவுக்காக உங்ககிட்ட பழைய துணிகள் இருந்தா கேட்டு வாங்கி அவர்கிட்ட கொடுக்கலாமேன்னு கேக்குறேன்க்கா. நல்ல வேலைக்கு 3 பேருமே இங்கதான் நிக்கிறீங்க. உங்க வீட்டுகள்ல இருக்கிற பழைய துணியை இருந்தா ஏதாச்சும் கொடுங்கக்கா. ஓ அப்படியாம்மா? சரி சரி. என் வீட்டுக்கார விட்டு பழைய சட்டை பேண்ட் எல்லாம் நிறைய இருக்குமா. அது ஒரு கட்டப்பையிலவே எடுத்து வச்சிருக்கேன். எக்கா, அண்ணன் போடுற சட்டையை அந்த தாத்தாவுக்கு கொடுத்தா போர்வ மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அடி போடி கோட்டிக்காரி. இப்பதான் எங்க வீட்டுக்காரரு செத்த பூசுனாப்ல இருக்காரு. அது உனக்கு பொறுக்கலையா? முந்தாடில ரொம்ப ஒல்லியா தாண்டி இருந்தாரு. அந்த ட்ரெஸ்லாம் பத்தாம ஒரு கட்டப்பையில அள்ளி வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுக்கலாம்னு சொல்றேன். ஓ அப்படியாக்கா? சரி சரி. கீதா எங்க வீட்டுக்காரர் விட்டு ட்ரெஸ் நிறைய இருக்கு கீதா, நானும் தாரேன். சரி வசந்தி அக்கா. எங்க வீட்டுக்காரரே 4 ஃபேண்ட் 4 சட்டையையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல 2-3 ஃபேண்ட் கிழிஞ்சு போச்சு. அதை வேணா தாரேன் கீதா. உங்க வீட்டுக்கல்ல என்னென்ன பழைய ட்ரெஸ் இருக்கோ, உங்க வீட்டுக்காரர் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸா இருந்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைங்க. அந்த தாத்தாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். கீதா எம்பிட்டு நல்ல மனசு கொண்டவளா இருக்கா. சரிக்கா, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். எடுத்து நாளைக்கு காலையில வீட்டு முன்னாடி வச்சிருங்கக்கா. நான் எடுத்துட்டு போய் அந்த தாத்தாவுக்கு போய் கொடுக்குறேன். சரிம்மா சரி. சரி நான் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா. பாத்தியாடி இந்த கீதா திமிரு பிடிச்சவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்குள்ளேயும் பாச நேசமா இருக்க தண்டி செய்யுது. அட போராணி அக்கா, அவ கிரிமினல் புத்தி இன்னும் உனக்கு தெரியல பாரு. இந்த தாத்தாவுக்கு பழைய ட்ரெஸ் கொடுக்கறதா இருந்தா உங்க வீட்டுக்காரதே நிறைய ட்ரெஸ் விதவிதமா போடுறாருல. பழைய ட்ரெஸ்ல 4 எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டு தெருக்கரை வீட்டை தான் வாங்கி கொடுக்கணுமா? சரியான ஆளுக்கா. ஆமாண்டி, அந்த கீதா கேடி தானே. தான் விட்டு பழைய பொருட்களை எங்க கொடுத்தா செல்வ செழிப்பு போயிரும்னு அடுத்த ஆள்கிட்ட வாங்கி கொடுக்குறா. சரியான கிரிமினல். அடியே சும்மா இருங்க டீ. பழைய ட்ரெஸ் வாங்கி அவ புருஷனுக்கா கொடுக்க போறா? வயசான தாத்தாவுக்கு தானே கொடுக்க போறேன்னு சொல்றா. பாவம் கொடுக்க முடி. வயசான தாத்தா நம்மள வாழ்த்தட்டும். நீங்களும் உங்க வீட்டுகள்ல இருந்து பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து திண்டுல வைங்க டீ. நாளைக்கு எடுத்துட்டு போகட்டும். சரிக்கா. சரி நின்று பேசினா நேரந்தே ஆகுது. வசந்தி மார்க்கெட்டுக்கு வேற போகணும்னு சொன்னேன்ல, கிளம்புவோமா? சரிக்கா. ஏட்டி சரோஜா, எத்தனை தட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டியாட்டி? வேகாத வெயில ஏண்டி எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவ? என்ன அப்படி வெயில் அடிக்குது? நீ காலையில இருந்து இன்னும் சாப்பிடாம மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் மனசே தங்க மாட்டேங்குது மாமா. அதே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க மாமா, மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடுவோம். என்ன டீ இவ? சரி இரு டீ, போய் கைய கழுவிட்டு வாரேன். டீ சாப்பிட்டியா என்ன? உங்களோடவே சேர்ந்து சாப்பிடலாம்னு இருக்கேன் மாமா. ஏட்டி நான் வேலை வெட்டியுமா திரியிறேன், சாப்பிடாம கிடைக்கேன். நீ என்ன டீ வீட்டுல தானே இருக்க, நேரத்துக்கு சாப்பிட்டாதான் என்ன? அது எப்படி மாமா உங்களை விட்டுட்டு நான் தனியா சாப்பிட முடியும்? வாய்க்குலயே இறங்க மாட்டேங்குது மாமா. சரி இரு டீ, கைய கழுவிட்டு வாரேன். சரி மாமா. தென்னை மரத்துல எல்லாம் நல்ல கோல தள்ளி இருக்கே. மாமா மாங்கு மாங்குன்னு தண்ணி காட்டுறனாலதான் இப்படி காத்து தொங்குது. டேய் அங்க பாருடா, ஒரு பொண்ணு தோப்புக்குள்ள தனியா நின்றுகிட்டு இருக்கு. அடா ஆமாண்டா. பின்னாடி பார்த்தா குஷ்பு மாதிரியே இருக்குடா. ரொம்ப அழகான பொண்ணா இருக்கும் போலயே. தென்னை மரம் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஒரு பேரு ஒண்ணு கேட்க போறேன் குயிலே. ஆஹா ஆஹா, வாய்ஸ பாடுறா. அப்படியே சின்ன கோயில் சித்ரா மாதிரியே வாய்ஸ். தென்னை மரம் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஒரு பேரு ஒண்ணு கேட்க போறேன் குயிலே குயிலே. தென்னை மரம் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. டேய், முன்ன பின்ன நீ சின்ன கோயில் சித்ரா பாட்டு கேட்டிருக்கியா என்ன? இந்த பொண்ணு கழுத கணக்கிற மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கு. அத போய் ரசிச்சுக்கிட்டு இருக்க.
டேய் சும்மா இருடா, கழுத கிழுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சூப்பரா இருக்காடா, நான் போய் பேச போறேன். ஏய் சும்மா இருடா, அவ வேற தோப்புக்குள்ள தனியா இருக்கா, நீ பேசுறத பார்த்து பயந்துற போறாடா. ஏய் போடா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஹலோ மேடம். யாரு நீங்க? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன? இவன் பியூட்டிட்ட போய் பேசுறேன்னு சொன்னா, ஆனா பார்த்தா பாட்டி மாதிரி இருக்கு. மேடம் மேடம், நீங்க என்ன இங்க தனியா நின்றுகிட்டு இருக்கீங்க? இது எங்க தோப்புதான், அதான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க யாரு? மேடம் நாங்க அது வந்து ஐயோ, யாரும் வாராங்களே, நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். சரோஜா, இது யாரு? யாரும் தெரியலங்க, சும்மா தான் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி என்ன டீ, தெரியாதவங்கிட்ட என்ன பேச்சு உனக்கு? என்னப்பா என்ன வேணும்? அது வந்து இந்த சைடு நான் போய்கிட்டு இருந்தேன், இவங்க நிக்கிறத பார்த்தேன், அதான் சும்மா வந்து பேசலாம்னு வந்தேன். இவட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? இல்ல, இந்த தோப்பு இவங்க விட்டுதான் சொன்னாங்க, அதான் இளநீர்லாம் கிடைக்குமான்னு விசாரிக்கலாம்னு வந்தேன். அதெல்லாம் யாருக்கும் நாங்க தனிப்பட்ட முறையில விக்கிறதெல்லாம் கிடையாது, மொத்த வியாபாரத்துக்கு தான் நாங்க இளநீர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏங்க இப்படி சொல்றீங்க? நம்மளுக்கு எப்படி வியாபாரம் நடந்தா சரிதானே? அடியே சரோஜா, வாயை முடிக்கிட்டு இருடி, எல்லாம் எனக்கு தெரியும். இவர் எப்பயுமே இப்படித்தான், உழைக்க தெரியாத மனுஷன். இங்க பார்ப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல, சில்லறை வியாபாரத்துக்குலாம் நாங்க இளநீர் கொடுக்கறது இல்ல, மொத்த வியாபாரத்துக்கு தான் கொடுப்போம். என்னங்க இப்படி சொல்றீங்க? மேடம் உங்க போன் நம்பரையாவது தாங்க மேடம். நான் ஒரு இளநீர் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், பிற்காலத்துல உங்க நம்பர் தேவைப்படும்ல, அதுக்கு தான் மேடம் கேக்குறேன். மூஞ்சி முகரக்கட்டையும் பார்த்தா போய்க்கு பையன் மாதிரி இருக்கான். போன் நம்பர் தேவைப்படுதா? போன் நம்பரு அடியே சரோஜா, இந்த மனுஷனை பாருங்க, ஒரு பிசினஸ் தேடி வந்திருக்கு, போன் நம்பர் கேக்குறான், குடுக்கிறதுக்கு என்ன கத்துறாரு? ஏங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? அடியே வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொல்லிவிட்டேன், இல்லைன்னா வாயை உடைச்சு போட வேண்டி. இங்க பார்ப்பா, நாங்க மொத்தமெல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியாச்சுல, கிளம்பு. சார் அது வந்து இங்க பார்ப்பா, வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, கிளம்பும் சொல்லிட்டேன். ச்சே, எப்படியாவது இந்த பொண்ணுட்ட போன் நம்பர் வாங்கி கடலை போடலான்னு பார்த்தா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டானே. ஷிட். ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிசினஸ் தேடி வரது வேணாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாதவனா இருக்காதீங்க. அடியே நிறுத்திடி, பிசினஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி, அவனை பார்த்தா பொறுக்கி பைய மாதிரி இருக்கு. உங்ககிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கான ஒழுசு, என்கிட்ட பேசவே மாட்டான்டி, அவன் ஒரு பொறுக்கிடி. அடியே ஒரு ஆளு பொறுக்கியா நல்லவனான்னு அவன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேண்டி. அடியே காலங்கள் கெட்டு போயிருக்குடி, அவன் போன் நம்பர் கேட்டோம்னா கடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, விவரம் இல்லாம இருக்காதடி, ஏமாத்திட்டு போயிருவாங்க. அந்த ஆளுதான் போன் நம்பர் கேக்குறானே, எங்க வீட்டுக்கார்ட்ட கேளுங்கன்னு ஒரு வாரத்தை சொல்றியா, என்னமோ கடற்கரை ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க. இது சரியில்லை சரோஜா, சரியே இல்ல. உலகமே கெட்டு போய் கிடக்கு, இவன் இப்படி வெகுளித்தனமா இருந்தா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது? சீ.